கனமழை சூறைக்காற்று காரணமாக ராமநாதபுரத்தில் ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் செல்லும் பயணிகள் அரசு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் கூற கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். தற்போது ராமநாதபுரத்தில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறு என்ன? அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கா? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் வீசி வரக்கூடிய அந்த புயல் மற்றும் சூறாவளி காற்று காரணமாக சென்னையிலிருந்து வந்த ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. குறிப்பாக ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளை தற்பொழுது அரசு பேருந்துகள் மூலம் ரயில்வே நிர்வாகமானது ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தினால கடலோர பகுதிகளில் கடுமையான புயல் மற்றும் சூறாவளி காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ரயில்கள் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து வந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் மண்டபம் ரயில் நிலையத்திலும் சென்னையிலிருந்து மற்றொரு ரயிலாக வரக்கூடிய அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலானது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ரயில் பயணிகள் கடுமையான அவதியடைந்தனர். இதனை அறிந்த ரயில்வே நிர்வாகம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளை தற்போது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பணிமனைகள் பேசி பேருந்துகள் மூலம் தற்போது ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைத்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். 4க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மூலம் தற்போது ரயில் பயணிகள் அனைவரும் ராமேஸ்வரம் செல்ல உள்ளனர். மண்டபம் பகுதியில் ஏற்பட்ட சூறாவளி காற்று மற்றும் மழை காரணமாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் தற்போது பேருந்துகள் மூலம் ஆங்காங்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் இந்த பேருந்துகள் மூலம் பயணிகளை அனுப்பி வைத்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.